அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாரூரில் தடையை மீறி பாஜகவினர் வாகன பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பேரணிக்கு காவல்துறையினர் ஏற்கனவே அனுமதி மறுத்திருந்த நிலையில் அக்கட்சியினுடைய மாநில தலைவர் முன்னிலையில் இந்த வாகன பேரணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் வாகன பேரணியானது நடைபெற்று வருகிறது. வாகன பேரணிக்கு அனுமதி கிடைக்காத பட்சத்திலும் தடையை மீறி பாஜகவினர் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இருசக்கரம் 4 சக்கர வாகனங்களில் பாஜகவினர் பேரணியாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய கட்சி கொடிகளை கையில் ஏந்தியபடி இருசக்கரம் 4 சக்கர வாகனங்களில் அவர்கள் இந்த பேரணியை நடத்தி வருகிறார்கள். பாஜக மாநில தலைவர் முன்னிலையில் இந்த பேரணியானது நடைபெறுகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நேசராஜன். காவல்துறையினர் அனுமதி வழங்கல, இருந்தாலும் இந்த பேரணி நடைபெறுகிறது. இந்த நிலையில காவல்துறை தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது? கூடுதல் விவரம். கௌதமி, ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் முருகர் பக்தர்கள் மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் திருவாரூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற உள்ளது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். இந்த நிலையில் விளம்பல் பகுதியில் இருந்து துர்காலய ரோடு, வடக்கு வீதி, கீழ வீதி, தெற்கு வீதி வழியாக இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வாகன பேரணி நடத்த திருவாரூர் நகர காவல்துறையிடம் அனுமதி கேட்டு இந்த நிலையில் பேரணிக்கு அனுமதி மறுத்து திருவாரூர் நகர காவல் ஆய்வாளர் சந்தானமேரி உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் காவல்துறையினர் உத்தரவை மீறி 100க்கும் மேற்பட்ட இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் பாஜகவினர் பேரணியாக செல்கின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.